ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சை ஸ்ப்ரே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சிறிதளவு பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, வேக வச்ச மொச்சப்பயிறு, தாளிக்க கடுகு, 2 ஸ்பூன் இட்லி பொடி. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போது டயட் இருக்கிறீங்க அப்படின்னா மொச்சப்பயிறு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். இப்போ சிறிதளவு பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மொச்சப்பயிறு சாப்பிட்றதுனால விட்டமின் இ, விட்டமின் கே நிறையா இருக்குது. அதே மாதிரி 100 கிராம் நீங்கள் மொச்சப்பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 40 கிராம் புரோட்டீன் இருக்குது. இந்த மொச்சப்பயிறுனால ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நிறையா கால்சியமும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ ஓவர் நைட் மொச்சப்பயிரை ஊற வச்சு லேசாக உப்பு போட்டு 4லேருந்து 5 விசில் மொச்சப்பயிரை அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வெங்காயத்து கூட இந்த மொச்சப்பயிறு லேசாக வேகணும். நம்ம ஏன் உப்பு போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் வெளி உப்பு சேர்த்தாலும் மொச்சப்பயிறுக்குள்ளே உப்பு இறங்காது. அதனால தான் லேசாக உப்பு போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கனாவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதே மாதிரி மொச்சப்பயிரில் உள்ள வாட்டரும் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகி அதோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ 2 ஸ்பூன் இட்லி பொடி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி எடுத்து இந்த மொச்சை ஸ்ப்ரேயில் நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு காரம் பிடிக்கிறவங்களா இருந்தால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே அந்த இட்லி பொடி கூட இந்த மொச்சை ஸ்ப்ரே நல்லா கோட் ஆகிடும். இப்போது மொச்சப்பயிறு ஸ்ப்ரே ரெடி. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.